அண்ணாமலை அவர்கள் வந்து இந்தி லாங்குவேஜ் எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு போராடிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கையெழுத்து இயக்கம் கூட நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. இந்த ஸ்கூல் பசங்கக்கிட்ட இவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு எல்லா ஊர்லேயும் வந்துட்டு கையெழுத்து இயக்கம் வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. இதில் கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த பசங்களுமே வந்து கையெழுத்து போட வரவே இல்லை. ஏற்கனவே இருக்கிற 2 வந்து தாங்க முடியல, இதில் 3ஆவதுல இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேறு கடந்து போயிட்டுருக்காங்க. என்னடா யாருமே கையெழுத்து போடாமே போயிட்டுருக்கானுங்களே, இப்படி போனால் என்ன பண்ணுறதுங்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இதே ஓட்டு போடுறக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சரக்கு கொடுப்போம், இல்லைனா காசு கொடுத்து ஏதாவது ஓட்டு வாங்கிடலாம். இவனுங்களை என்ன பண்ணும்போது யோசிக்கும் போது தான் பிஸ்கெட் இல்லை சாக்லேட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா வருது. சரி பிஸ்கெட் வாங்கி வச்சு இப்போ டெஸ்ட்லேயே முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு பையனுக்காக கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க இந்தி லாங்குவேஜுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லி. நாங்கள் இந்தி மொழியை வந்து எதுக்கலை, கட்டாயமாக நீங்கள் இதை படிங்கன்னு சொல்கிறது தான் நாங்கள் வந்து எதுக்குறோம். ஒரு ஆப்ஷனாக வைங்க, விருப்பப்படுறவங்க போகட்டும், போய் படிக்கட்டும். நாங்கள் என்ன உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான், அதனால் எல்லா மாநிலத்துக்காரங்களும் தமிழ் தெரிஞ்சதாகணும், இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே தமிழ் தெரிஞ்சதாகணும். ஏன்னா எல்லாத்துக்கும் மதர் லாங்குவேஜ் அதுதான், உலகத்தில் மூத்த மொழி அதுதான் சொல்லிட்டு எல்லோரும் தமிழ் படித்தாகணும்னு சொல்லிட்டு நாங்கள் திணிச்சிட்ருக்கோமா எல்லா மாநிலத்துக்காரங்ககிட்டையும். இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் இப்படியெல்லாம் திணிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ வரப்போ ஜென்ரேஷன் வந்துட்டு நாங்கள் வெல் ட்ரைனாகவே கொண்டு வந்துட்டுருக்கோம். அதாவது எங்கள் அக்கா பையனும் கூட என்னால் முடிஞ்ச சின்ன ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லலாம். சாம்பிள் பார்க்குறீங்களா? பாருங்கள். இல்லை தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் பேச மாட்டேன் இங்கே சும்மா கேளு.